எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலபார் ஸ்பெஷல் தேங்காய் முறி. பார்க்குறதுக்கு தேங்காய் மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஒரு டிஷ்ஷுக்கு தேங்காய் முறி அப்படின்னு பேர் வந்திருக்கு. எக் கபாபோட ரெசிபி தான், எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 5 முட்டை வேக வச்சு தோல் எடுத்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. 350 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம். 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன், கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு மிக்சிக்குள்ளே போட்டு ஜஸ்ட் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் மாதிரி ஆகாமல் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நம்ம எடுத்து வச்சது சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த மூணுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வரமிளகாய் பவுடர், ரெட் சில்லி பவுடர் நான் இதில் ஆட் பண்ணி கொடுக்கல. மசாலா ஒரு மஞ்சள் கலரில் கிடைக்கிறதுக்காக தான் ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணாமல் இருக்குது. உங்களுக்கு வேணால் அதுவும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு இதுக்குள்ளே சேர்க்கணும். உருளைக்கிழங்கு வேக வைக்கிற டைமில் அதில் நான் உப்பு சேர்க்காம தான் வேக வச்சுருந்தேன். அதனால தான் மறுபடியும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு அதில் சேர்த்துருக்கு. நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சாலும் ஓகே, இல்லை இருந்தால் இதே மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ண கட்டி இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அது உடச்சி எடுத்துக்கோங்க. ஓரமாக வச்சுக்கலாம். முட்டை மசாலைக்குள்ளே வச்சு அமர்த்தும் போது அதுக்குள்ளே நல்லா ஒட்டி நிற்கிறதுக்காக முட்டையில் கொஞ்சம் மைதா மாவு இல்லை கோதம்பு மாவு இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம அந்த மசாலா மிக்ஸுக்குள்ளே வச்சு முட்டை கவர் பண்ணும்போது ஸ்லிப் ஆகாமல் மசாலையில் நல்லா ஒட்டி நிற்கும். எல்லா முட்டையுமே அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலையில் கட்டி இருக்கக்கூடாது, உருளைக்கிழங்கோட கட்டி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கையில் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்து வச்சுருக்கு. கூடவே நான் கொஞ்சம் breadcrumbs எடுத்து வச்சுருக்கு, இது வறுத்து எடுக்கிறதுக்காக. அது இல்லாமல் 2 முட்டை எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கு. இந்த முட்டை நல்லா ஒரு டைம் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு எதுவுமே போட வேண்டாம், ஜஸ்ட் பீட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். அடுத்தது நம்ம அந்த மசாலையிலிருந்து ஒரு பெரிய சைஸ் கயிறு ஃபுல்லாக பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் கையில் வச்சு மெதுவாக அமர்த்தி இதே மாதிரி ஃப்ளாட் பண்ணி எடுக்கும் இல்லைங்களா. கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப தின்னாக அமர்த்தி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் இந்த மசாலா. கொஞ்சம் இதே மாதிரி ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறம் முட்டை நடுவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலா முட்டையில் எல்லா இடமுமே ஒரே மாதிரி வர்ற மாதிரி அந்த முட்டையோட ஷேப்பிலேயே கொஞ்சம் நீளமாக ஒரு ஓவல் ஷேப்பில் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கை இப்படி நீளமாக இப்படி பிடிக்கும் போதே அந்த ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும். மெதுவாக மசாலா எல்லா இடமுமே அமர்த்தி அதே ஷேப்பில் நல்ல ஒரு அழகான ஒரு கொஞ்சம் நீளமாக இருக்கிற ஒரு ஷேப்பில் ஸ்மூத்தாக பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக பண்ணி எடுத்து வச்சுருக்கு. நம்ம எடுத்து வச்ச 5 முட்டையில் 4 முட்டை இதே மாதிரி மசாலா வச்சு கவர் பண்ணுறதுக்குள்ளே மசாலா முடிஞ்சிருச்சு. அதனால் 4 தேங்காய் முறை தான் ரெடியாக இருக்குது. நான் கொஞ்சம் கட்டியாக தான் எடுத்துருக்கு. கட்டி கம்மி பண்ணி எடுத்து நம்ம 5 முட்டையும் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம ரெடி பண்ணி வச்ச எக் மிக்ஸ், முட்டை மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு டைம் இதே மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் breadcrumbsல ஒரு டைம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டைம் இதே மாதிரி கோட்டிங் கொடுத்தா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தேங்காய் மாதிரியே கிடைக்கும். நல்ல ஒரு ஃபினிஷாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிற ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். அதனால 2 டைம் நான் கோட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக அந்த தேங்காய்க்கு மேலே எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்.
முதல்ல எக் மிக்ஸுக்குள்ளே இதே மாதிரி நல்ல ஒரு டைம் டிப் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸுக்குள்ளே போட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் கையில் நல்லா தட்டி விட்டு மறுபடியும் எக் மிக்ஸுக்குள்ளே போட்டு மறுபடியும் பிரெட் க்ரம்ஸ்குள்ளே கோட் பண்ணி எடுத்த தேங்காய் முறி தான் இது. 4மே அதே மாதிரி செஞ்சு எடுத்துருக்கு. இப்போ இது நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு இது வறுத்து எடுத்துக்கலாம். தீ அட்ஜஸ்ட் பண்ணி இதோட கலர் மாறி போகாமல் கரெக்டான அந்த ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துக்கலாம். கட்லெட்டோட எல்லாம் கலர் இருக்கும் இல்லைங்களா, அதே கலர் நம்ம இந்த தேங்காய் முறிக்கும் வரும்போது எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரையாக கிடச்சிருக்கு. தேங்காய் முறி ரெடியாக இருக்குது. மலபார் ஸ்பெஷல் இஃப்தார் ஸ்பெஷல் தேங்காய் முறி. இது ரெண்டாக கட் பண்ணி பார்த்தா கரெக்டாக தேங்காய் ரெண்டாக கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அதனால்தான் தேங்காய் முறி அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. இதுவரைக்கும் வணக்கம்.